இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 2 ஜனவரி 2025 வியாழக்கிழமை முதல் 8 ஜனவரி 2025 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 2ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு திருவோண விரதம் பூஜை எல்லாமே அன்னைக்கு தான். 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷ சதுர்த்தி. 4ஆம் தேதி சனிக்கிழமை நகரத்தார் பிள்ளையார் நோன்பு அன்றைக்கு மகா வியதிபாத ஸ்ரார்த்தம். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுக்லபக்ஷ சஷ்டி விரதம் பூஜை எல்லாமே அன்னைக்கு தான். 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாயிலார் குரு பூஜை. 8ஆம் தேதி புதன்கிழமை திதித்வயம், அதாவது மார்கழி மாதத்தினுடைய வளர்பிறை நவமியும் அன்னைக்கு தான், தசமியும் அன்னைக்கு தான். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். ரிஷபராசியில குரு பகவான் வக்ரநிலையில், கர்க்கடக ராசியில செவ்வாய் வக்ரநிலையில், கன்னியா ராசியில கேது, தனுர் ராசியில சூரியன் புதன், மகர ராசியில சந்திரன், கும்பராசியில சுக்கிரன் சனி, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பகல் மணி 12:34 கும்பராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 5ஆம் தேதி மாலை 3:51 மீனராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். 7ஆம் தேதி மாலை 6:16 மேஷராசிக்கு சந்திர பகவான் மாறுகிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள், கிரக மாற்றங்கள். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். கண்டிப்பா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நிச்சயமான முறையில உங்களுக்கு அமையும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பயம் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. இனிமே அது கண்டிப்பான முறையில இருக்காது. அந்த பயம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் அதில் நமக்கு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பான முறையில வரப்போகுது. ஸோ ஒரு கடன் சம்பந்தமா ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி அந்த கடன் சம்பந்தமான ஒரு நெருக்கடியிலேருந்து நம்மளால வெளியில வர முடியும். தொழில் ஸ்தானத்தை கோச்சார சந்திர பகவான் அலங்காரம் செய்கிறார், செவ்வாய் பார்க்கிறார், குரு பார்க்கிறார். கண்டிப்பான முறையில தொழில் உத்தியோகத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே விலகும். பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில தைரியமா தன்னம்பிக்கையா நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் ஏற்றம் பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. ராசியில குரு, 5ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல கோச்சார சந்திரன் சொல்லிட்டு நமக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால எடுக்க முடியும். உங்க மூலமா உங்க குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள், உங்க குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள், இது எல்லாமே நல்லபடியா நமக்கு நடக்க போறது. ஒரு விஷயத்துல எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவோட நீங்க நடந்துப்பீங்க. தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கு. ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தை அலங்காரம் பண்றார்.
கூடவே அதனுடைய அதிபதியான சனி இணைஞ்சிருக்கார். பல வழிகளிலும் நமக்கு வருமானங்கள் வந்து சேரும். தொழில் விரிவாக்கம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். பார்ட் டைம் ஜாப், அதாவது வேலை பார்த்துக்கிட்டே பார்ட் டைம்ல தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு நேரம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அந்த முடிவுல ஸ்திரமா இருந்து அதை நீங்க வெற்றி பெறுவீங்க. தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமத்தோடு நமக்கு காலம் தொடங்கினாலும் திரிகோணம் ரொம்ப பலமாவே நமக்கு அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடத்தை கோச்சார சந்திரன் பார்க்கிறார். ராசியை சூரியன் புதன் பார்த்துடுறாங்க. 9ஆம் இடத்துல 5-12 கூடையவரான சுக்கிரன் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலமா இருக்குங்க. சில தடங்கல்கள் வந்தாலும் அந்த தடங்கல்களை தாண்டி எல்லா காரியங்களையுமே ரொம்ப அற்புதமா நீங்க சமாளிப்பீங்க, சமாளிக்க முடியும். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமா நடக்கக்கூடிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. வீடு மண் மனை சார்ந்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம்னா நமக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணாக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துனோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை முன்னேற்றம் காணப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை, பரிசு, பாராட்டு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் நமக்கு போயிட்டு. பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமான முறையில வந்து சேரும். எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமா வந்து அற்புதமா ஒரு நடக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியா உங்களுக்கு நடக்கும். அஷ்டமதி சனி நினைச்சு பயப்படாதீங்க. மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமா அமைஞ்சிருக்கு. இந்த நேரம் நம்ம தெரியுமா தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமா பயணங்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்க போகுது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். ஒரு வாக்கு கொடுப்பீங்க, அந்த வாக்கை கண்டிப்பான முறையில் உங்களால காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்க போகுது. தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். ஐயா நான் ரொம்ப நாளா ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன். பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க. ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு டைம் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை ரொம்ப பயப்படக்கூடிய அளவுக்கு எதுவும் கிடையாது. நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணையால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். இந்த நேரம் நம்ம எடுத்துக்கும் போது பெண்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு கல்வியில இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல லாபம், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமா இருக்குங்க. ஏன்னா ஒண்ணுவத்துக்குடையவரான புதன் 10ஆம் இடத்தை பார்த்துடுறார், சூரியன் பார்த்துடுறார். இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய அனுகூலம். ராசியை குரு பார்த்துடுறார். மங்கள காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். எந்த காரியமும் உங்க மனசுக்கு திருப்தியா அற்புதமா நடக்கும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். ஒரு தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை கண்டறிந்து அதை சரி செய்வீங்க. ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு நேரம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இந்த நேரமானது நமக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி காணப்படும். நீங்க மேற்படிப்புலாம் இந்த நேரத்தில் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நிச்சயமா நல்லபடியா கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். திரிகோணம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே துளாராசிக்கு ஒரு நல்ல பீரியடு இந்த 2025 பிறந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயாச்சு. குரு நமக்கு சித்திரையில மாறுறார். அதுக்கு முன்னாடி இப்பவே நல்ல பீரியட் வந்தாச்சு. ராசிநாதனும் 5 குடையவரும் இணைந்து 5ஆம் இடத்துல பயணம். 9 குடையவரான புதன் அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்கிறது. ஒரு பெரிய பலம். ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த விஷயத்தை ஃபோக்கஸோட ஒர்க் பண்ணுங்க. 100% உங்களுக்கு நிச்சயமா அது நல்லபடியா நடக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே கிடைக்க போகுது. டெசிஷனை தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க எடுக்கலாம். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. சின்ன சின்ன தொழில் சார்ந்து சின்ன சின்ன இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும். புதிய மாற்றங்கள் நமக்கு கிடைக்க போறது. மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகும். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா குடும்பத்தினரால அனுகூலம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில வளர்ச்சி காணப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல ஏற்றம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். தினமும் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சு வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க ஒரு முடிவு இந்த நேரத்துல எடுக்கலாம். கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. ராசியை குரு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, 4ஆம் இடத்துல சுக்கிரன் சனியோட ஒரு இருப்பு, 10ஆம் இடத்தை சுக்கிரன் சனி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, கோச்சார சந்திரனும் பார்க்க போறார். அற்புதமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. தடைபட்டு இந்த கல்வியை மீண்டும் நம்மளால தொடர முடியும். எல்லா வகையிலும் நமக்கு ஒரு அனுகூலமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம், ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி உங்களால சமாளிக்க முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை விலகப் பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். தினசரி விநாயகர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே கிடைக்கும். எப்போ யாருக்கோ ஹெல்ப் பண்ணியிருப்போம், ஒரு கடன் கொடுத்துருப்போம், அது இந்த நேரம் நமக்கு வசூலாகும்.
குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருந்து வந்த ஒரு சஞ்சல நிலை விலகும். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி எல்லாமே நமக்கு காணப்படும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போறது. புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், அது எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில கிடைக்கும். குடும்பத்துல ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்க போகுது. பொதுவா இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாம். மாணக்கர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்படும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பிறக்கும் போது ராசியில சப்தமாதிபதி சந்திரன். ராசியை செவ்வாய் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, குரு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. மங்களகாரியங்கள் எல்லாமே உங்க மனசு போல நல்லபடியா நடக்கும். மனசுல ஒரே கஷ்டம், கவலை, அந்த கவலைகள் எல்லாம் தீரப்போகுது. எந்த விஷயத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திறமை உங்களுக்கு தெரிய வரும். தொழில் ஸ்தானம் எடுத்துக்கிறோம். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன், அவர் நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் பார்க்கிறார். பல வகையிலும் நம்முடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். புதிய தொழில் ஆரம்பிக்கணுமா, ஆரம்பிக்கலாம். நல்லபடியா இருக்கும். நல்ல விருத்தியாகும், வளர்ச்சி அடையும். இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. மனசுக்குள்ள உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்தது, அது எல்லாமே நமக்கு நீங்கக்கூடிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தும் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வியில எழுச்சி காணப்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலமான தன்மை காணப்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. கும்பராசி அன்பர்களே, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு பிறகு ராசியில சுக்கிரன் சனியினுடைய ஒரு இணைவு. 4, 9 குடையவர், 5 குடையவர் புதன் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். அற்புதமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. திருமணம் சம்பந்தமான தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாட்களா ஒரு ஒரு காதல் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபட்டிருப்பீங்க. அது திருமணத்தில் போய் முடியக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. பல வகையிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே நீங்க பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பொதுவா இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு நிறைவான தன்மை உங்களுக்கு காணப்படும். பெண்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில மாற்றங்கள் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் எடுத்தோம்னா உடல் ஆரோக்கியம் சீரடையும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் ஏற்றம் பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. மீனராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். 3ஆம் இடத்துல ராசிநாதன், 12ஆம் இடத்துல சுக்கிரன் சனி. நண்பர்கள், உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலங்கள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். நிறைய பேருக்கு இந்த தூக்கம் சம்பந்தமான பிரச்சனை இருந்தது, அது எல்லாம் நமக்கு சரியாகக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு, போய்கிட்டு இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரம் ஏற்றம் பெறும்.
தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு நிச்சயம். இந்த நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். பொதுவாக மீன ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வியில உங்க வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல நேரம் இப்போ போய்கிட்டு இருக்கு. கல்வி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இப்போ எடுத்துக்கோங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன். நன்றி, வணக்கம்.